மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்டா ஒரு பீட்ரூட் தோட்டத்தை பற்றி பார்க்கத்தான் வந்திருக்கோம். வயலும் வாழும் சீரீஸ் போன வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொடங்கியிருக்கோம். அந்த வகையில பார்க்க போறது பீட்ரூட் பயிற்சியை பற்றி பார்க்க போறோம். பீட்ரூட் கன பேருக்கு தெரியும். பட் அது பயிற்சியை என்ன நடக்குது, அதால லாபங்கள் இருக்கா, என்ன மாதிரி எவ்வளவு காலத்து பயிர் அப்படின்னு கணக்கா அந்த பீட்ரூட்டை பற்றி, நடுகை பற்றி, இப்போ அறுவடை பற்றி எல்லாமே பார்க்க போறோம். வாங்க இப்போ ஒன்று பார்ப்போம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. இந்த சீரிஸோட பேரு வயலும் வாழும் 2.0. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பீட்ரூட் வந்து 2 மாசம் பயிர். 2 மாசம் பயிர். நட்டு 2 மாசத்துல புடுங்கலாம். இப்ப 140 ரூபா 140 ரூபா இப்ப இங்க தோட்டத்துல இருந்து கிடைக்கணும். தோட்டத்துல 130 ரூபா எடுக்கலாம். 130 ரூபாய்க்கு கிடைக்கணும். அங்க இருந்து சந்தையில 150 160 ரூபா போகுது. இது எந்த மாசம் இது இருக்கா, சீசன் மாதிரி இருக்கா? கார்த்திகை விளக்கு கார்த்திகையில நடுவோம். கார்த்திகையில நடுவோம். மேற்காலி தை கடையில புடுங்க புடுங்கிறீங்க. 2 மாசம் இதுல லாபங்கள் அப்படி என்ன மாதிரி? முன்னுக்கு வித்ததான் 400-500 வித்த பரவாயில்ல. கிடைக்கல நல்ல விலை வந்து வித்தது. இப்ப குறைஞ்சிச்சு. இப்ப சீசன் தானே, சீசனுக்கு குறை எல்லா இடத்துலயும் மண்டபடியா குறைஞ்சிச்சு. நான் அந்த கோயில எடுத்தேன்னா கோயில கொஞ்சம் நட்டத்தெல்லாம் செய்யறேன் மாதிரி தான். கோயில நட்ட வேண்டாம். கோயில இருந்த ஒரு மழையும் வந்துட்டு அதுல கோயில கொஞ்சம் குறைஞ்சிட்டான். நான் கேட்டேன் 10 ஏக்கர் பெரிய லாபம் 50,000 நட்டம் தான் கோயில என்னன்னா மழை வந்ததால கொஞ்சம் டிமாண்ட் குறைஞ்சிட்டு கோயில கொஞ்சம் இந்த முறை பீட்ரூட் உங்களுக்கு செஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு செலவா உங்களுக்கு மேக்ஸிமம்? பிறப்புக்கு 1000 கண்டுக்கு இப்பத்தே செலவுக்கான அப்படி ஒரு 2 லட்சம் ரூபா வேணும். 2 லட்சம் ரூபா வேணும். சீஸ் என்ன அதுக்கு போடணும்? அது இந்த பீட்ரூட் கொட்டை இருக்குல்ல, அது வந்து அமெரிக்கன் கொட்டை வந்து ஒரு கோணி 14,000 ரூபா வித்தது முதல். அது ஹைபிரிட் இனம் 11,000 12,000 13,000 ரூபா வித்தது. அதுல முதல் விலை அடிப்படை விலை 9,200 ரூபா. தட்டுப்பாடு உடனே கடைக்கார கூட வித்து விட்டு அதான் சீஸ். சீஸ் கணக்கு இனம் இருக்கு. அதுகள் போட்டு இப்ப நாங்க பாக்கெட்ல வாங்கி போடுறோம். பாக்கெட்டும் இருக்கு. பாக்கெட்டும் இருக்கு. நான் ஒன்று வாங்கி போட்டேன்னா அது அவ்வளவு வளருது இல்ல. அதான் அதுக்கண்ட ஒரு தனி இனம் இருக்கு. அது இருக்கு, இதுக்காண்டி இருக்கு. அந்த விதைக்கோணம் ஒரு டின்னில வேற கம்பெனி அது 14,000 15,000 1000 எத்தனை அதுக்குள்ள வேற விதைக்கலாம்? 1000. அது வந்து ஒரு டின் 400 நடும். ஒரு டின் 400 தான் நடும். 12,000 ரூபா டின் இருக்குல்ல, 400 தரைக்கு நடும். இங்க வாங்க வேற கூப்பிடாதான் உலகம் படையாது. ஓகே, அப்ப 400 கண்டு தான் நடும். நாங்க 1000 கண்டுனா 2-3 கண்டு இதுகிட்ட வேணும். 1000 கண்டுக்கு 3 கோணி வேணும். 3 கோணி. அதோட அந்த செய்யற கூலி, செய்யறது புல்லு மருந்துகள் உரங்கள் சிலவுதான். அதுகளெல்லாம் சேர்த்து 2 கிட்ட முடியுமா? 2 கிட்ட முடியும். சிலவு 2 வரும், சும்மா மேக்சிமம் 1.5-2க்கு மேல வரும். ஓகே. லாபம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? விளைவித்தா லாபம். இப்ப நட்டம் நட்டத்துலாம் எல்லா நட்டத்துலாம் போகுது. ஏன்னா இப்ப விலை இல்ல தானே. 130 ரூபா நட்டம். 130 ரூபா நட்டம். என்ன உங்களுக்கு எவ்வளவு விலை வித்த அந்த லாபம் கிடைக்கும்? 200 ரூபா 250 ரூபா வித்தா ஒரு கிலோ 200-250 தான் உங்களுக்கு லாபம். 200-250 ரூபா வித்தா லாபம். அப்ப என்ன செய்றீங்க தொடர்ந்து? இது ஒரு தொழில் இல்ல தானே. ஓகே, அதுக்காக தொடர்ந்து தான் செய்யணும். நட்டம் வேற தொடர்ந்து செஞ்சோன்னு தான் இருக்கும். அதுதான். இப்ப உங்கள்ட்ட எத்தனை பரப்பு அப்படி காணிகள் இருக்கும்? எங்கள்ட்ட இப்ப இருக்கிறது 20 பரப்பு. பீட்ரூட் மட்டும்தான் போடுறீங்களா? இல்ல பீட்ரூட் பிடிங்கிதான் இப்ப கோயில நிக்குது. இப்ப கோயில கண்டு கோயில நிக்குது. கோயில கண்டு இப்ப போட்டுரு. இப்ப கோயில தான் நிக்குது. இப்ப மிளகா கண்ட பழுதா போச்சு. மிளகா நல்ல விலை வித்தது விலைதான் இல்ல மிளகா இல்ல.
அதான் விலை 1300 போகுது. ஓ அதான் இல்ல 1600 ரூபா கிலோ நாங்க அப்படிதான் சில்லறைக்கு அப்படிதான் விற்கிறாங்க. ஓகே ஆமா ஓ இந்த மழை மழை கூட மழையால மாசிலே மழை வந்து அடிச்சது மாசில மழை வந்துட்டு இயற்கையாலையும் பிரச்சனை. போன முறை அந்த வெள்ளம் வந்த டைம் நல்லா அடிபட்டு மழைக்கோ ஆமா எல்லா இடத்துலயும் வெள்ளம் உங்களுக்கு ஆளும் இதா இருந்திருக்குமா சிலர் அழிச்சிட்டாங்க பீட்ரூட்டிய அழிச்சவங்க மழை கூட இல்ல மழை அந்த நட்டம் பிறகு என்ன செய்யுங்க எதுவும் உங்களுக்கு மானியம் மாதிரி அப்படி ஒண்ணும் தராங்க. நட்டமண்டா எங்களோட தான் லாபம் எங்களோட தான் நட்டம் எங்களோட தான். ஒரு தடவை ஒண்ணும் செய்யாது அரசாங்கம் எந்த ஒண்ணுமே செய்யாது ஒண்ணும் செய்யாது. நட்டம் வந்தாலும் எங்களோட தான் லாபம் வந்தாலும் எங்களோட. அதை பற்றி லாபம் வந்தா எங்களுக்கு சந்தோஷம், நட்டம் வந்தா கொஞ்சம் கவலை. அந்த இந்தியால மாதிரி மானியங்கள் இல்ல அப்படி மானியங்கள் ஒண்ணும் தாரேன் இங்க இப்ப இல்ல முந்தின மாதிரி இல்ல. இங்க உங்கள்ட்ட இருந்து அடிக்க அவரை 150 நீங்க வந்து தமிழைக்கு தான் தம்புல தான் ஏத்துறாங்க. வந்து வானம் வந்து இங்க வியாபாரி வந்து எடுத்து தம்புல அனுப்புறாங்க. இவ்வளவு பீட்ரூட் எல்லாரும் பீட்ரூட் சந்தைக்கு இந்த சந்தை போட்டா இந்த சந்தையை போட்டால் இந்த சந்தையில என்னையும் மலிஞ்சுவோம், இந்த சந்தையில மலியும். அப்ப திக்கி திக்கா போனா தான் இப்ப இங்க தேவை தம்பளே போட மாட்டோம். அந்த விலைவாசி எங்களுக்கு ஓரளவுக்கு கட்டுமான இருக்கும். இங்க கொடுத்தா லாபம், இங்க வந்து லாபம். இங்க இப்ப எல்லாரும் இங்க கொண்டு போனா 10 ரூபாய் 20 ரூபாய் தான் இருப்பான். இப்ப தம்பளை போற மட்டும் அதான் வந்து இலங்கை ஃபுல்லா உள்ள மார்க்கெட் அது. அப்ப அதுக்கு போனால் பெரிய மார்க்கெட் தான், அது இலங்கை ஃபுல்லா போகும். அது சரி இங்க இங்க மட்டும் போறான் இல்ல, இலங்கை ஃபுல்லா போகும். இது மட்டும் இல்ல, பச்சை மிளகா 1000 1100 ரூபாய் போகுது இப்ப. அதுவும் இங்க இருந்து இங்க சந்தையில எல்லாரும் கொண்டு போனா இங்க மாதிரி தம்பளை போட மாட்டான். இங்க சந்தை பிள்ளையா இருக்கு, இங்க எடுத்து வியாபாரி தம்பளைக்கு அனுப்புற மாட்டான். இங்க சந்தை பிள்ளையா இருக்கு. மற்ற மிளகா கண்டு என்னன்னா நோய் மிளகா கண்டு சீரான இது இல்லாதான் பிள்ளை இப்படி என்ன மருந்து அடிச்சும் மிளகா கண்டு தெளியப்படுத்தலாம் இருக்கு. ஓ மழை மழை இயற்கை சூழல் பிரச்சனை, சூழல் பிரச்சனை மிளகா கண்டுக்கு முதல் பிரச்சனை. இந்த முறை மழையும் ஒவ்வொரு மழை அதோட இப்ப பெய்யுது இல்லை மழை, அதெல்லாம் மிளகா கண்டுக்கு பெருத்தம் நோய். அதெல்லாம் இப்ப 1000 கண்டுல இப்ப 4-5 மூடை ஆய வேண்டிய காலம் 10 கிலோவும் 15 கிலோவும் ஆயிரம். இப்ப 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 10 மூடை 5 மூடை 10 மூடை 8 மூடைன்னு ஆய வேண்டிய காலம். ஆனால் 10 கிலோவும் 8 கிலோ தான் ஆயும் இப்ப 1000 கண்டுக்கு. இப்ப அத நட்டம் தானே, அதான் விளைவிக்கு. விளைவித்தா லாபம், மறைஞ்சா நட்டம் தான். தோட்டக்காரருக்கு அடியும் விழும், சில நேரம் உழைச்சி விழும், சில நேரம் அடி விழும். லாபங்களும் வரும், லாபம் வரும். லாபம் இல்லாம வேண்டிய லாபம் வரும், நட்டமும் வரும். ரெண்டும் நாங்கள்லாம் சமாளிக்குவோம். ஏன் புயல நட்டிருக்கார்கள், புயல கண்டு இந்த மழை ஒரு 5-6 நாளை தொடர்ந்து நின்று வந்தால் கண்டு எல்லாத்தையும் சரி அழி பழுத்து எல்லாம் கண்டு போகும். அப்படி இலைய எழுது புயல வந்து இலையதான் எடுக்கும். அப்ப இல பழுத்து விழுந்துன்னா இப்ப இந்த யாருக்கு எடுத்து கொடுக்கும், அப்படியே பழுதாகும். இலைய குறையும் போக மழை பெய்தால் புயல சரி சீசன் விரையில பட்டு சீசன் பேர் இன்னும் அப்படி 15 நாள் செல்லும் பட்டு சீசன். ஆனா அது அதான் புயல வந்து பிரச்சனை இதுதான், மழை பெய்தால் புயல கண்டும் சரி. அப்ப இயற்கை வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தாதான், இயற்கை ஒத்துழைப்பு தந்தாதான் விவசாயம் வெல்லும். இயற்கை இப்போ இந்த புயல மழை இன்னொரு 5 நாளா நிக்க மாட்டா புயல கண்டு சரி, புயல கண்டு எல்லாம் ஒட்டுமொத்த பயிர் சரி. பேர் என்ன? சேனா முகுந்தன். சேனா முகுந்தன். சரிண்ணா, நன்றி. எவ்வளவு நேரம் காய்ச்சல். ஐயா பேர் என்ன? கனகலிங்கம். 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 இது உங்களோட இதா தோட்டம்? தோட்டம். ஆமா, நாம தான் செய்றோம், குத்தகைக்கு தான் செய்றோம். ஓகே 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 ஓகேண்ணா. ஓகே இப்போ பீட்ரூட் அந்த பிடுங்கி முடிகிற சீசன் அந்த வழியா
இவங்க இது செஞ்சுட்டு இருக்காங்க, அதாவது கோயில் நட்டுருக்கு அதே இதில். இது எல்லாமே பீட்ரூட் கண்டுகள் தான். ஓகே, நாங்கள் தான் இன்றைக்கி பீட்ரூட் அறுவடை செய்ய போகிறோம். வாங்க முதல் பீட்ரூட் போட போகிறோம். வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. இது அப்படியே எடுத்தா ஓகே தானே? ஓகே, ஈஸியாக தான் பாருக்கு. கொடுங்கட்டாண்ணா. இது மேலால தான் வளரும் தானே? ஈஸியாக இருக்கு. நான் எனக்கு கஷ்டமா உள்ளே இருந்து வரும் மாதிரி. ஓகே, காணும். அதான் ஈஸியாக இருக்குது. பீட்ரூட் அறுவடை செஞ்சிட்டோம் பா, செம்மையாக இருக்குது. கனநாள் ஆசை பீட்ரூட் அந்த புடுங்கோன்னு பண்ணுறது கனவேருக்கு ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் அதே மாதிரி இருந்துச்சு, நல்லாயிருக்கு. இது இந்த லவம் அப்படியே வெட்டி, இந்த மேலானையும் வெட்டி, இந்த வேறு அதெல்லாம் வெட்டி அப்படியே தம்முள்ளைக்கு அனுப்பி கொண்டிருக்கணும். இவ்வளோ நேரம் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாக நல்லா இருந்துச்சு. கணக்காக இந்த லாபங்கள் நட்டங்கள் எல்லாத்தையும் மாரி காய்ச்சிருந்தாங்க, பார்த்துருந்தாங்க. உண்மையாக நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துடுங்க. ஓகே, நாங்கள் அறுவடையும் செஞ்சிட்டோம். டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, வித்தியாசம் இருந்துச்சு. அந்த கனநாள் ஆசை அந்த இதில் அந்த குடும்பம் அந்த கீழே என்ன கேரட் அதுகள்லாம் செம்மையாக இருக்கும். இப்படி செய்ய பார்ப்போம். அடுத்தடுத்த இதை வச்சே பிடிங்கி ஆசை எல்லாத்தையும் தீர்த்துக்கொள்வோம். செம்மையாக இருந்துச்சு. பீட்ரூட் எக்கச்சக்கமாக இருக்குது. எனக்கு அறுவடை செஞ்சு இது கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து புன்னால கட்டுவேன் என்ற ஒரு இடத்துல தான் இந்த தோட்டம் இருக்குது. அண்ணா பேர் என்னண்ணா? கண்ணு. நீங்க இங்க வேலை செய்றீங்களா? சம்பளத்துக்கு வேலை செய்றேன். சம்பளத்துக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு சம்பளம்? 3500 ரூபாய். 3500. அது ஓகேவா இருக்கா ஒரு நாள் சம்பளமா? கல்யாணம் ஆயிட்டா? ஓகே, கொஞ்சம் கஷ்டம் தானே. இது 3500 ரூபாய். அக்காக்களுக்குண்டா 2000 ரூபாய் இருக்கும். அவே வந்து இது வெட்டி போடுறது. அது நீங்க பீட்ரூட்டை பிடுங்குறது பாத்தி, அது பேக்ல போடுற பாத்தி. அது எப்படின்னா இருக்கு இந்த வேலை? கஷ்டமா தான் இருக்கா? பழைய தானே. எத்தனை வருஷமா செய்வீங்க இந்த வேலையை? 3 வருஷமா நிக்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே. 3 வருஷமாண்டா வேலை கஷ்டம் தான், பட் ஓகே தானே. கொஞ்சம் பழைய ஓகே ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆணையால் எதுவும் இருக்கா? இங்க எல்லாம் பாருங்க தள்ளியா இருக்கா? நீங்களும் தோட்டம் வச்சிருக்கிறதா? இல்ல தோட்டமே இல்லை. சரி சரிண்ணா, நன்றி ஹெல்ப் பண்ணதுக்கு. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, இது ஒரு மூட்டைக்கு எவ்வளோ வரும்ண்ணா? 50 கிலோ. 50 கிலோ நிற்கும். இதை கட்டி ஏற்றி விடணுமே? அவை வந்து ஏற்றிக்கணும். ஓகே ஓகே ஓகே. நாங்கள் கட்டி வச்சா சரி. ஓகே. பார்த்து தான் போடணுமா? இது சைஸ் எதுவும் பார்த்து? பெரிய கிழங்குகள். மற்ற சின்ன கிழங்குகள் என்ன செய்வீங்க? எதுக்குண்ணா? இதுகள் தமிழ்ல கேட்கறதுக்காக. சரிண்ணா, நன்றி. வலிக்கிறேண்ணா, நன்றி. இந்த பீட்ரூட்டுக்கு நன்றிண்ணா. ஃப்ரெஷ்ஷாக ஒரு பீட்ரூட் வாங்கிட்டு போகிறேன், அதுவும் காசு கொடுக்கா ஃப்ரீயா. நன்றிண்ணா, நன்றி. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பீட்ரூட்டு பயிற்சியை பற்றி, அவங்க வேலை செய்கிற ஆக்களை பற்றி, அந்த அண்ணாக்களை பற்றி, அவங்க வேலை செய்கிற ஆக்கள் மற்ற அந்த பயிரை பற்றி எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஃப்ரீயாக பீட்ரூட்டும் கிடச்சிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக நானே பிடிங்கின பீட்ரூட் உண்மையாக செம்மையாக இருந்துச்சு. நான் எவ்வளோன்னு காசு கேட்டேன்னு இல்லை, கொண்டு வாங்க தேவையில்லை, பிரச்சனை இல்லைன்னாங்க. அதுக்கும் நன்றி. கேட்டு வீடியோ எடுத்து இதையும் தந்து விடுறாங்க. உண்மையாக வித்தியாசமான, அவங்களுக்கு பெரிய லாபங்கள் இல்லை, பட்
இருந்தாலும் தொடர்ந்து செய்யணுமன்றதுக்காக செஞ்சு கொண்டிருக்காங்க. நான் போன வீடியோலையும் அதான் பார்த்தேன்னா தொடர்ந்து செய்யணுமன்றதுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய லாபங்கள் இல்லாட்டியும் இது தொடர்ந்து செஞ்சால் அப்பயும் ஒரு டைமில் அது நல்ல லாபத்துக்கு விற்கலாம் என்றது தான் அவங்களோட ஒரு எண்ணமாக இருக்குது. அவங்களும் விட்டால் நாங்களும் ஒன்றும் செய்யலை தானே. தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான விவசாயிகளுக்கு உங்களோட சப்போர்ட் எப்பயுமே தேவை. ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் மரக்கறிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு வீட்டு தோட்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டு தோட்டங்கள் இருந்தால் அதில் உங்களால் முடிஞ்ச பயிர்களை வச்சு வளர்த்து பாருங்கள். ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். பட் அவங்க தொடர்ந்து செய்கிறபடியாக அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. அவங்களுக்கு பழகிட்டு என்ற சொல்லலாம். உண்மையாக நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து அது வயலும் வாழும் சீரீஸில் தொடர்ந்து வீடியோஸ் வந்தோண்டே இருக்கும். உங்களோட சப்போர்ட் எனக்கு தந்தோண்டே இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. விவசாயிகளை பற்றி இந்த பயிரை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்ன்ற ஆர்வத்தில் இருப்பாங்க. சில பேர் தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும்னு விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவை பார்க்குறேன். அண்டு நாங்கள் யாழ் பசங்க ஹோரர் கண்டென்ட் இன்னொரு ஹோரர் சேனல் ஒன்று வச்சுருக்கோம். அந்த சேனலையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோரர் த்ரில்லர் கதைகள் உங்களுக்கு பிடிக்குமெண்டா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ உண்மையாக நடந்த கணக்காக ஹோரர் கதைகள் அந்த சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ பார்க்குறேன். உங்களுக்கு ஹோரர் கதைகள் இது நடந்திருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்தலாம். அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கும் தெரியப்படுத்துங்க. நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோ பார்க்குறேன். பாய்.